ஃபேஸ் கிளியரா தெரியுதாடா? கஸ்டமரோட ஃபேஸ் கிளியரா இருக்கா? இதுதான் வந்து ஹெட் பேண்ட்மா. ஓகேவா? கஸ்டமர் தலையை வச்சு அவங்கள தலையை சாச்சு 1 10 ஸ்டார். அவங்களோட ஹேர் ஒண்ணு கூட இல்லாத மாதிரி எடுத்து இப்படி பேக்ல புஷ் பண்ணும்போது அவங்களோட ஹேர் மொத்தமும் வந்துடணும். ஓகேவா? அவங்க வந்தோடனே அக்சசரிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லணும். நெக்ல காதுல எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா கழட்ட சொல்லிடுங்க. ஓகேவா? அதுக்குள்ள விரிஞ்சிடும். இதுதான் வந்து ஸ்பாஞ்ச், மேஜிக்கல் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். தண்ணியில போட்டோன்னே இந்த மாதிரி பெருசாயிரும்டா. ஓகேவா? அது ஸ்ட்ரைட்டா இருக்கும். அது அங்க இருக்கு. அந்த ரூம் வந்து உள்ள எடுத்துடா பாப்பா. ஓகேவா? பக்கத்து ரூம்ல பக்கத்துல ரூம்ல டிரால இருக்கும் பாரு. இது தண்ணியில போட்டதும் இப்படி ரவுண்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் லைட்டர் மாதிரி எல்லாம் பொசிஷன் பண்ணி ஆப்ரான் போட்டு நம்ம மேலேயும் ஒரு ஆப்ரான் போட்டுக்கணும். வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேட்கலன்னா கொஞ்சம் சொல்லிடுங்கடா. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணும்போது செஸ்ட்ல இருந்து இப்படி க்ளீன் பண்ணி கொண்டு வரணும். இப்படி ஃபர்ஸ்ட் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ்ல இருக்க டர்ட் மொத்தத்தையும் ஃபர்ஸ்ட் வாட்டரை வச்சு ஃபுல்லா வைப் பண்ணி எடுத்துடணும். இது மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்பாஞ்ச் தான் இப்ப இப்படி ரவுண்டா இருக்கு. தண்ணியில போட்டதும் இந்த மாதிரி ரவுண்ட் ஆயிடும். ஓகேவா? இது வந்து எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எல்லா கஸ்டமருக்கும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பிம்பிள் இருக்க கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை ஏதாவது ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு வந்து இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் அண்ட் த்ரோ கிளாத் இருக்கும். அந்த ஒரு கிளாத் இருக்கு, பிங்க் கலர் ரோல் இருக்கும். அந்த ரோல் வச்சு அதுல இருக்க கிளாத்தை வந்து யூஸ் அண்ட் த்ரோ யூஸ் பண்ணிக்கோங்க. பிம்பிள் இருக்கு இல்லை ஏதாவது ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பேஸ் பண்றோம். ஒருத்தர் ஹைஜீனிக்கா எதிர்பார்ப்பாங்க. அவங்களாம் வந்து மற்றவங்க யூஸ் பண்ண ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணாதீங்கன்னு வாங்கினா நீங்க அது பேஸ்டா அந்த ரோல்ல வர அந்த யூஸ் அண்ட் த்ரோ இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணி ஃபேஷியல் முடிஞ்சதான் நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேவா? இல்லைன்னா இந்த ஸ்பாஞ்சே நம்ம அடுத்து வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி அடுத்த கஸ்டமருக்கு யூஸ் பண்ணணும். ஆனா வந்து பிம்பிள் இருக்க ஸ்கின்னுக்குலாம் மட்டும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வந்து ஃபேஸ்க்கு வந்து நான் ப்ளீச் போட்டு டீ டைம் போட்டு காட்டுறேன். ஹேண்டுக்கு ப்ளீச் போடலாம். ஓகேவா? ரெண்டுமே இன்னைக்கு போட்டு காட்டுறேன். இல்லை இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஸ்கின் சீக்ரெட். ஓகேவா? தெரியுதா? ஸ்கின் சீக்ரெட்ன்ற பிராண்ட்ல ஒரு ப்ளீச் எடுத்திருக்கேன். இன்னொரு பிராண்ட் நேச்சர் எசன்ஸ்ல ஒரு பிராண்ட். இது ரெண்டுமே வந்து ப்ளீச். ஓகேவா? D10 வந்து நம்ம எடுத்திருக்க பிராண்ட் ஒன்று வந்து, இன்னொரு பிராண்ட் இருக்குது ஓசோன். இப்போ நான் காட்டுற இந்த பிராண்ட் வந்து ரெண்டுமே நல்லா இருக்கும். அதனால இந்த பிராண்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ரெண்டு பிராண்டு தான் இப்போ நான் பண்ண போறோம். இதில் ஏதாவது ஒரு பிராண்டு D10 கைக்கு போடும்போது ப்ளீச் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், கஸ்டமருக்கு ஃபேஸை கிளன்ஸ் பண்ணணும். ஸோ கிளன்ஸ் யூஸ் பண்ணும்போது எனி கிளன்ஸ் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு பேர்ல் கிளன்ஸ் யூஸ் பண்ணுறேன்.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், கிளன்சர் யூஸ் பண்ணணும். தேவைப்பட்டா உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் போட்டோ வேணும்னா அப்படியே எடுத்துக்கோங்கடா. ஸோ ஃபர்ஸ்ட் கிளன்சர் எடுத்துட்டு ஃபேஸுக்கு கிளன்ஸ் பண்ணும்போது கிளன்ஸை எப்போவுமே ஒன்லி மசாஜ் எப்படி கொடுக்கணும்னா ரொட்டேட் மசாஜ் மட்டும் கொடுத்தா போதும். எப்பவுமே அப்வர்டில் தான் மசாஜ் கொடுக்கணும், டவுன்வர்ட் மசாஜ் கொடுக்கக்கூடாது. நெக் ஃபோர்ஹெட்டு ஒன்லி ரொட்டேட். ஓகேவா? ஃபேஷியல் பண்ணும்போது மற்ற இதெல்லாம் வரும் உங்களுக்கு. எடுக்கலாம் பண்ணி இந்த மாதிரி இருக்கு. லன்ச் வந்து நமக்கு நுரெல்லாம் வராது, ஒரு மாதிரி மாவு மாதிரி தான் தெரியும் பார்க்க. ஃபேஸ் வாஷில் தான் உங்களுக்கு கண்ணை சுற்றி பண்ணும்போது மட்டும் ரவுண்டு. ஓகேவா? இப்படி பண்ணுன்னு பார்த்துக்கோங்க. கண்ணை சுற்றி பண்ணும்போது ரவுண்ட். லன்ச் எத்தனை நான் சொன்னேன், நான் 3 to 5 minutes நம்ம லன்ச் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா டர்ட்டும் டீப்பா இது வந்து கிளன்ஸ் தான். பேர்ல கிளன்ஸ் யூஸ் பண்றேன். பேர்ல பிராண்டு கேட்குறீங்களா? பிராண்ட் எனி கிளன்சர் வாங்கிக்கோங்க. ஓகேவா? எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, இதை பொறுத்த வரைக்கும் எந்த கிளன்சர் இருந்தாலும் ஓகே. கிளன்சர் வேறு இந்த பாட்டில் இருக்குது வரல, அது அதே கொடுத்து எவ்வளோ திருப்பியா அந்த ஆள் போனே பண்ண நீனே பண்ணு பத்தாது. இது வந்து கிளன்ஸ் வந்து அரோமா மேஜிக் பிராண்ட். பிராண்ட் வந்து அரோமா மேஜிக். ஓகேவா? ஸோ நெக்ல பண்ணும்போது எது பண்ணாலுமே அப்வர்ட். ஓகேவா? இங்கேயும் அப்வர்ட், அங்கேருந்து நேராக ரவுண்டு சர்க்குலர் மோஷன் தான் பண்ணணும். கிளன்ஸுக்கு சர்க்குலர் மோஷன் மட்டுமே போதும். அதுவே வந்து நமக்கு டீப் கிளன்ஸ் பண்ணும். நோஸில் பண்ணும்போது இது சிசர் சொல்லுவாங்க, சிசர் மசாஜ்னு. 2 ஃபிங்கர் 4 ஃபிங்கர் மசாஜ் இதோட பேர். இப்படி மசாஜ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்பர் லிப் பண்ணும்போது மட்டும் இப்படி லோ அப்பர் லிப்பும் லோவர் லிப்பும் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு இன்னுமே டீப்பாக கிளன்ஸில் டெட் ஸ்கின்னும் சேர்ந்து ரிமூவ் ஆகி வரும். ஓகேவா? ஒரு 3 to 5 minutes வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு பண்ணலாம். பண்ணும்போது அவங்களுக்கு காதுக்கும் சேர்த்து பண்ணணும்.
ரொம்ப அழுத்தி பண்ணாம மைல்டா பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்பவுமே மசாஜ் முடிச்சதும் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்கணும். சின்னிலேருந்து நோஸ் ஆஃப் இயர் ஆஃப் த பேக் சைடு, ஃபோர்ஹெட்லேருந்து டெம்பிள், இந்த இடத்துல வந்து டெம்பிள் சொல்லுவோம். ஸோ பிலோ ஐ டூ டெம்பிள், ஸோ ஐ ப்ரெஸ் பண்ணி டெம்பிள், இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் ப்ரெஷர் பாயிண்ட் மசாஜ் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வைப் பண்ணலாம். வைப் பண்ணும்போதும் நான் வைப் பண்ணுறது சரிதான். கிளன்சிங் முடிச்சதுமே கூட உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ் ஃபேஸ் பார்க்க. இப்போ நம்ம வந்து பீட்டன் போடுறதுனால அந்த கிளன்ஸ் பண்ணது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்ல டேன் பண்ணி ஃபுல்லாக அது ஒரு எதுவுமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக வைப் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போவே உங்களுக்கு உங்களோட ஃபேஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு கிளன்ஸ் பண்ண உடனே. ஓகேவா? இப்போதான் வந்துட்டு நம்ம பீட்டன் வந்து மிக்ஸ் பண்ணணும். போட்டு போட்டு நான் வந்து ராகா பிராண்ட்ல எடுத்திருக்கேன். ராகா பிராண்ட்ல பீட்டன் கோல்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுலயே வந்து பிராண்டட்ஸ் வரும். கோல்டு, பேர்லு, டைமண்ட்னு பீட்டான்லயே நமக்கு வரும். ஓகேவா? ஸோ எடுத்துட்டு ப்ரஷ் எடுத்து அப்படியே போடக்கூடாது. ப்ரஷ்ல ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஒரு கிளாக் வைஸ்ல நம்ம க்ரீமை ஒரு இதை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்படி ரொட்டேட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஏதாவது ஒரு சைடா ஒரே டர்ன் பண்ணிட்டேன். நான் வந்து ப்ளீச் போடும்போது ஃபேஸ்ல இது கலர் ஆகுது. ஃபேஸ்ல போடும்போது பீட்டன் போடும்போது கண்ணுல புருவத்துல படலாம். பட் ப்ளீச் போடுறீங்கன்னா எப்படி போடணும்னு காட்டுறேன். இந்த புருவத்துக்கு நடுவுல புருவத்துல படக்கூடாது. நீங்க சொன்னேன் இல்லையா, பீட்டன் போடும்போது பிரச்சனை இல்லை. ப்ளீச் போடும்போது முடியல படாம கண்ணுக்கு கீழேயுமே இவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துதான் முடியல படாத அளவுக்கு அப்போ டைரக்ஷன்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ டைரக்ஷன்ல தான் நம்மளோட அப்ளை எப்படி இருக்கணும், அப்போ டைரக்ஷனா தான் அப்ளை இருக்கணும்.
இப்போ இது இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஐப்ரோவுக்கு கேப் கொடுத்து கண்ணுக்கு மேலேயும் படாமல் தான் ப்ளீச் அப்ளை பண்ணணும். இப்போ நான் B10 போடுறதுனால பிரச்சனை கிடையாது, நான் ஃபுல்லாகவே அவங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். பேக்கு B10 ப்ளீச் எது போட்டாலுமே கஸ்டமரை பேச சொல்லக்கூடாது. சொல்லி செஞ்சுக்கிறேன். ஃபுல்லாக போட்டு அப்ளை பண்ணி முடிச்சதுலேருந்து 10 மினிட்ஸ் அப்படியே டைம் பார்க்கு. டைம் என்னடா? அப்ளை பண்ணது 10 மினிட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 10 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து சீக்ரெட் ஒன்று, நேச்சர் ஒன்று வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு நேச்சர் எடுக்கிறேன். போட்டு அவங்க கைக்கு தேவையான ஆமாம் அதுவும் ஆக்டிவிட்டி செய்கிறேன். அது மூடி எடுத்துருங்க. இதுலேருந்து போட்டு ஸோ இதுதான் ஆக்டிவேட்டர் தனியாக இருக்கும். அதில் அந்த ஆக்டிவேட்டரில் நிற்கும் 1 2 கைக்குன்றதுனால நான் 3 பீஸ் போட்டுக்கிறேன்.
ஓகேவா? 3-4 பீஸ் வரைக்குமே கூட கை காலுக்கு போடும்போது போடலாம். ஸோ கையில் இருக்க காலில் இருக்க முடியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதை வந்து போடும்போது தான் மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கும்போது ஒரு க்ரீமியாக இருந்தது. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது அப்படியே போகக்கூடாது, பொறுமையாக தான் கலக்கணும். ஓகேவா? டைம் பார்த்து 10 மினிட்ஸ். ஸோ நம்ம வந்து கையை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இதுக்கு கைக்கெலாம் கிளான்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா நம்ம கையை வந்து ஈரத்துணி அந்த இதை காட்டன் வச்சு தொடச்சிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ம் அவ்வளோ. இப்போ வந்து கையில் சரி எப்படி டவுன்வர்டில் ஒரு கைக்கும் அப்ளை பண்ணிட்டு டைமிங் நோட் பண்ணும்போதும் ஒரு கைக்கும் தனியாக தான் டைம் நோட் பண்ணணும். 2 கைக்கும் அப்ளை பண்ணிட்டு ஒரே டைமாக நோட் பண்ணக்கூடாது. உள்ளங்கை மட்டும் மிளகு. டைம் தர்றா இந்த கைக்கு இந்த கைக்கு இந்த கைக்கு டைம் பாருங்க. இப்போ டைம் என்னன்னு பாருங்க. கைக்கு வந்து 15 மினிட்ஸ் கொடுக்கலாம்டா. ஃபேஸுக்கு தான் வந்து 10 மினிட்ஸ் சொன்னேன். கைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்கலாம். இவங்க வந்து ஃபேர் டோனுன்னா இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியம் டோன் ஃபேர் டோனாக இருக்கிறதுனால 15 மினிட்ஸ் கூட கொடுக்கலாம். 550 சொன்னாங்க. இப்போ டைம் வந்து 6 ஆயிடுச்சுங்க. ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ நல்லாவே காஞ்சிருக்கு பார்த்தீங்க. ஸோ இவங்களுக்கு டைம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் கூட நம்ம டைம் கொடுக்கலாம். ஸோ ப்ளீச் தான் கொஞ்சம் டக்குன்னு துடைக்கும் போது வேகமாக துடைக்கணும் ஃபேஸில் போடும்போது. ஸோ இதோட இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட நம்ம அவங்களுக்கு வச்சிருக்கலாம். ஓகேவா? காய காய உங்களோட ஃபேஸில் இருக்கிறது தெரியுதா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு? அந்த க்ரீம் வந்து ஒரு மாதிரி நான் போடும்போது இந்த க்ரீம் அப்படியே உள்ள காஞ்சி. ஸோ ஒரு 5 மினிட்ஸில் நம்ம துடைச்சிக்கலாம். ஸோ துடைக்க ஆரம்பிக்கும் போது நெக்ல இருந்து மேலே கொண்டு வரணும். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நெக்ஸ்ட் வந்து அப்படியே ரைட் பண்ணி அவங்களுக்கு அந்த க்ரீமை கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணி தண்ணி அப்பப்போ மாற்றி நம்ம தண்ணியில வெஞ்சிட்டு ஃபஸ்ட் நெக்கு ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிப்பேன். துடைக்கிறது கூட அப்ளை பண்ணுறது துடைக்கிறது எதுவாக இருந்தாலுமே இப்படி அப்போர்ட் டைரக்ஷனில் தான் பண்ணணும். எப்படி துடைக்கிறது தான் மேலே துடைக்கும் போது இப்படி துடைக்கிறேன், கீழே துடைக்கும் போது இந்த அப்போர்ட் டைரக்ஷன். மேலே துடைக்கும் போது இந்த அப்போர்டு, கீழே துடைக்கும் போது இந்த அப்போர்டு. ஸோ திருப்பி நம்ம ஸ்பான்ஸை வாஷ் பண்ணிவிட்டு அகைன் திருப்பியும் அவங்க ஸ்கின்னில் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு தண்ணி மாற்றிட்டு திருப்பி அவங்களோட ஃபேஸில் கொஞ்சம் கூட க்ரீம் இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். நடுத்தர நடுத்தர கிட்ட. இப்போ வந்து அவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஹேண்டுக்கு டைம் பாரு, ஹேண்டுக்கு டைம். ஓகே.
கேக்குதா? ஆ அது எழுதாது. ஆமா நீ உனக்கு காணும்னு சொன்னல அதுதான். ஓகேவா? அவங்க ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு பார்த்துக்கிட்ட நல்லா திறந்தே கட்டலாம். நல்லா தான் இருக்கு. ஓகேவா? So, இதுக்கப்புறம் உங்களுக்கு சன்ஸ்கிரீன் போட்டு அனுப்பிடணும். இப்போ நம்ம வந்து கைக்கு டைம் இருக்கு. சன்ஸ்கிரீன் கை கை மேலே பாரு. மேலே பாரு நான் தொடச்சு நீ கண்ணு தொடச்சு இதுக்குள்ள இருக்கு. எடுத்துட்டு கண்ணு திறந்து பாரு. ஸோ இது வந்து இது எப்படி இருக்கும். சன்ஸ்கிரீன் கை தொடச்சு கைக்கு டைம் வந்து என்ன டைம் ஆயிருக்குடா? ஃப்ரீயா டைம் என்ன? கையில் வைப் பண்ணி அது வைப் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? டீ டைமு இது அப்படி இல்லை பாருங்க. கண்டிப்பா எரியும்டா. எந்த க்ரீம் கண்டப்பட்டாலும் கண் எரியதான் செய்யும். துடைக்கும் போது உங்களுக்கு சீனி கன்சிஸ்டன்சிலே வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு துடைக்க வேண்டியது இருக்காது. ஆனால் டீ டைம் வந்து காஞ்சிச்சுன்னா கொஞ்சம் துடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அழுத்தி துடைக்கணும். கஸ்டமருக்கு வலிக்காத மாதிரி ரொம்ப ப்ரெஸ் பண்ணாம பொறுமையா. இப்படி கை வைப் பண்ணிட்டு அந்த கையில் இருக்க முடியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆக்டிவேட் யூஸ் பண்ணிக்கிறதுனால லைட்டாக அவங்களுக்கு ஒரு ஓகே. ம்
இந்த மாதிரி ஃபுல்லாக வைப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு ஃபேஸ்க்கு சன்ஸ்க்ரீனும் கைக்கு மாய்ஸ்சரைசரும் போட்டு அனுப்பணும். ஃபேஸ்க்கு அவங்க சன்ஸ்க்ரீன் போடும்போது சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் வெட்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரு டிஷ்யூ வச்சு வந்து ஃபேஸில் இருக்க ஈரங்கள்லாம் டிஷ்யூ வச்சு டேப் பண்ணி விட்டுட்டு நான் யூஸ் பண்ணுறது அரோமா மேஜிக்கோட சன்ஸ்க்ரீன் லோஷன். ஓகேவா? சன்ஸ்க்ரீன் சன்ஸ்க்ரீன் எந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் அப்வர்ட் டைரக்ஷனில் தான் அப்ளை பண்ணணும். தெரியுது. அப்ளை பண்ணி ஃபேஸ் சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு. கைக்கு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அஷ்யூர் பிராண்ட் டெய்லி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். கைக்கு ஒரு ஜெண்டில் இந்த ஸ்கின்க்குமே அப்ளை பண்ணிட்டு எப்பவுமே ஒரு சர்வீஸ் முடிச்சு எந்த சர்வீஸ் பண்ணாலும் சர்வீஸ் முடிச்சது நம்ம கையையும் வந்து க்ளீன் பண்ணிடணும். ஓகேவா? வெளியே
ப்ளீச்ல எதுவும் டவுட் இருக்காடா? எல்லாம் எடுத்து வச்சிடலாம். ப்ளீச்ல எதுவும் டவுட் இருக்கா? புரிஞ்சுதா சொன்னது உங்களுக்கு? ஹேரோட கலர் எப்போ மாறும்னா நம்ம எப்படி பார்த்தாலும் 15 days 20 days ஆகும்டா. வெயில் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகுறோமோ அந்த அளவுக்கு முடியோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ப்ளீச் எப்பவுமே மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணணும். டீடன் கூட 20 days ஒன்ஸ் பண்ணலாம். ஆனால் ப்ளீச் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் 45 days ஒன்ஸ் தான் பண்ணணும். ஓகேவா? டீடன் நோ ப்ராப்ளம். டீடன்ல வந்து நம்ம ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணாதனால நம்ம மந்த்லி ட்வைஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 15 days ஒன்ஸ் ரொம்ப இதுவாக இருக்க அடிக்கடி யூஸ் பண்ணால் நம்ம தாராளமாக டீடன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ப்ளீச் வந்து எப்பவுமே 45 days ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம ப்ளீச் யூஸ் பண்ணணும். வேறு எதுவும் டவுட் இருக்காடா? பிராண்ட் வந்து நேச்சர் ஒன்று, சிங்க் சீக்ரெட், இது ரெண்டும் வந்து ப்ளீச்சோட பிராண்டு. டீடன் வந்து ராகா. ராகால பேர்ல் வித் கோல்டில் இருக்கு. இன்னொன்று வந்து ஓசோன். ஓசோன்ல டீடன், 2 டீடன் காட்டினவங்களுக்கு. இது வந்து அரோமா மேஜிக். நம்ம கிளன்சர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அரோமா மேஜிக்கில் தான் கிளன்சரும் யூஸ் பண்ணோம். ஸோ அதே கிளன்சரில் தான் க்ரீம் நேம் தான் சொல்லிட்டு இருக்கேன். க்ரீமோட நேம் தான் ப்ளீச்சோட. ப்ளீச் வந்து 2 பிராண்டு காட்டினேன். ஒன்று வந்து ஸ்கின் சீக்ரெட், ஓகேவா? ஒன்று வந்து ஸ்கின் சீக்ரெட் பிராண்டு. ரெண்டாவது பிராண்டு வந்து நேச்சர் எசன்ஸ். இது ரெண்டும் வந்து ப்ளீச், ஓகேவா? நேச்சர் எசன்ஸும் ஸ்கின் சீக்ரெட் ரெண்டுமே வந்து ப்ளீச், ஓகேவா? செல் பண்ணுமா? டீடன் வந்து ராகா. ஒரு பிராண்ட் வந்து ராகா, இன்னொரு பிராண்ட் ஓசோன். ஓகேடா. நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டுமா? 1 செகண்டா பண்ணிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ப்ளீச் ஒன்று யூஸ் பண்ணது ஸ்கின் சீக்ரெட், ஓகேவா? தெரியுதா? லைட்டா லைட்டா சொல்லி ஸ்பெல்லிங் தெரியுதாடா? ஸ்கின் சீக்ரெட் ஒன்று. ரெண்டாவது பிராண்டு நேச்சர் எசன்ஸ். இது ரெண்டும் ப்ளீச். ஓகேவா? இன்னொன்று டீடன். டீடன் வந்து ஓசோன், இன்னொரு பிராண்டு ராகா, ஓகேவா? ஓசோன் ஒன்று, ராகா ஒன்று. சன்ஸ்கிரீன் வந்து என்ன யூஸ் பண்ணனா
அரோமா மேஜிக். சன்ஸ்கிரீன் பிராண்ட் வந்து அரோமா மேஜிக். ஓகேவா? அரோமா மேஜிக். நோட் பண்ணிட்டீங்களாடா? ப்ளீச்சும் டீட்டனும் சேம் ப்ரொசீஜர் தான். ப்ளீச்சும் நான் இது நோட்ஸ் போட்டோம் இல்லையா, ப்ளீச்சுக்கும் டீட்டனும் ஒரே மாதிரி தான். பட் ப்ளீச்ல நம்ம வந்து ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்றதுனால அதுக்கு தனித்தனியா போட்டேன். டீட்டன் நத்திங் ஒன்லி ஃபார் ப்ராடக்ட். அதோட ஆக்டிவேட்டர்லாம் எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்ல. அந்த டீட்டன் ப்ராடக்ட் அப்படியே வாங்கி அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். ஆனால் ஒன்று ஞாபகம் இருக்கணும், ப்ளீச் வந்து ஐப்ரோஸ் இங்க வர ஹேர்லாம் படக்கூடாது. நான் அப்ளை பண்ணல ஒரு லைட்டு இந்த கேப், இங்க இவ்வளோ கேப் விட்டு இப்படி அப்ளை பண்ணும், இவ்வளோ கேப் விட்டு அப்ளை பண்ணி இந்த கார்னர்ல வர இந்த ஐப்ரோலையும் படாம லைட்டா தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? பட் டீட்டன் பிரச்சனை கிடையாது. நீங்க ஐஸ்ல ஐப்ரோஸ் மேல அதெல்லாம் போடலாம், ஒன்றும் கலர் சேஞ்ச் ஆகாது. அதில் அந்த ஆக்டிவேட்டர் நம்ம மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இதுவே வந்து லாக்டோ ப்ளீச்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ப்ளீச்லயே லாக்டோ ப்ளீச்னு ஒன்று வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச் மாதிரி கிடையாது. நம்ம எப்படி டீட்டன் யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். பட் அது பேர் வந்து லாக்டோ ப்ளீச்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிராண்டு தான் வேற, டீட்டன் மாதிரியே தான் அதுவும். அது வந்து லாக்டோ ப்ளீச்னு சொல்லுவாங்க. அதை இது எழுதிட்டீங்களா? லாக்டோ ப்ளீச்சும் நேச்சுரல் எசன்ஸ்லயே தான் இருக்கும், அது நல்லா இருக்கும். ப்ளீச்சுக்கு பதிலாக நீங்க லாக்டோ ப்ளீச்சும் லாக்டோ ப்ளீச் அப்படின்னு ஒன்று வரும், அதையுமே நீங்க நேச்சுரல் எசன்ஸ்ல லாக்டோ ப்ளீச்னு இருக்கு, நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்லா இருக்கும். ப்ளீச்சுக்கு பதிலாக நம்ம லாக்டோ ப்ளீச் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே ஃபேஸ்ஃபுல்லா நம்ம இப்போ எப்படி டீட்டன் வந்து கண்ணுக்கு மேலெல்லாம் போட்டோமோ ஐப்ரோ மேலெல்லாம் போட்டோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கா? ஃபேஸ் கிளென்சர் வந்து அதுவும் அரோமா மேஜிக்ல தான் யூஸ் பண்ணேன். லாக்டோ ப்ளீச் நேச்சுரல் எசன்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? லாக்டோ ப்ளீச் நேச்சுரல் எசன்ஸ்ல பிராண்ட்ல நல்லா இருக்கும். கிளென்சர் ஃபேஸ் கிளென்சர் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃபேஸ் கிளென்சர் யூஸ் பண்ண பிராண்டு சேம் அரோமா மேஜிக்ல தான். அரோமா மேஜிக்ல தான் ஃபேஸ் கிளென்சர்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கா? ஓகேவாடா? வேற எதுவும் டவுட் இருக்கா? மண்டே வந்து நம்ம ஃபேஷியலோட தேரி பார்ப்போம். இப்போ எடுத்தா ரொம்ப டீப்பா போகும். ஃபேஷியலோட தேரி கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஏன்னா நமக்கு அதுல வந்து ஸ்ட்ரோக்ஸ்லாம் நிறைய வரும். மெயினா ஸ்ட்ரோக்ஸ் நமக்கு ஃபேஷியலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோக்ஸ் நல்லா தெளிவா தரவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. த்ரெட்டிங் ப்ராக்டிஸ் பண்றீங்களா? யாரெல்லாம் த்ரெட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க? யாருமே எனக்கு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ யாருமே அனுப்பலையே. கையில கால்ல எல்லாம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்கடா. ஓகேவா? எப்படி எடுத்துருக்கீங்க? பாக்ஸ் போட்டு, ரவுண்ட் போட்டு, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் என்னென்ன ஷேப் போட்டு எடுக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் போட்டு எடுத்து எனக்கு கொஞ்சம் பிக் அனுப்புங்க. ஓகேவா? நீங்க எப்படி பண்றீங்கன்னு நான் பார்ப்பேன். அப்பதான் இங்கே வீடியோவா போட்டாலும் வீடியோ எடுத்து போட்டாலும் ஓகே தான். ஸோ நீங்க எங்க யாராவது தப்பு பண்றீங்க, எங்க யாராவது பண்றீங்கன்றத நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபார்மசி பேஸ்ல போறீங்க அப்படின்னா செட்டாஃபில் நல்லா இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட்டாஃபில் செட் ஆகிடும். அதுவே கிளென்சர், மாய்ஸ்சரைசர், டோனர் எல்லாமே அதில் வருது. ஸோ நீங்கள் அதை செட்டாஃபில் யூஸ் பண்ணலாம்.
ஃபார்மசி பிராண்ட்னா செட்டாஃபில் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பான்ஸ்ல வர ஜெல் மாய்ஸ்சரைசர், அதாவது பான்ஸ்லயே கூட இருக்கு. பான்ஸ்லயே ட்ரை ஸ்கின்னுக்கும் இருக்கு, நார்மல் ஸ்கின்னுக்கும் இருக்கு, ஆயிலி ஸ்கின்னுக்குமே இருக்கு. பான்ஸ் நல்லா இருக்கும். பான்ஸ்ல ஆயிலி ஸ்கின்னுக்கு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்னு ஒன்று வரும், அது நல்லா இருக்கும். வாட்டர் பேஸ்டு ஜெல் மாய்ஸ்சரைசர் அதோட பேரு. லாக்மிலையும் இருக்கு, அதெல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, சின்ன சின்னதாக வரும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுங்க. அது இல்லாமல் டாட் அண்ட் கீன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, அதுவுமே நல்லா இருக்கும். இன்னொன்று அக்வாலிஜிகா, இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. பான்ஸுக்கு அப்புறம் ஹை எண்டுனா நீங்கள் அக்வாலிஜிகா இல்லைன்னா டாட் அண்ட் கீ பிராண்ட்ல யூஸ் பண்ணலாம், அந்த பிராண்ட் நல்லா இருக்கும். அதுக்கு மேலலாம் நல்ல ப்ரொஃபஷனல் நிறைய இருக்கு, நியூட்ரிஜினா இருக்கு, அதுக்கப்புறம் பிஎஸ்சி பிராண்ட்ல இருக்கு, மேக் பிராண்ட்ல இருக்கு. ஸோ எல்லா பிராண்டுக்குமே வந்து மாய்ஸ்சரைசர் எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற அந்த பான்ஸே நல்லா தான் இருக்கும். பான்ஸில் வர மாய்ஸ்சரைசர் நல்லாவே இருக்கு. இதுலேயுமே லாக்மியோட இதுவுமே நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கீங்க. ஒரு சில பிராண்டில் சன்ஸ்கிரீன் வித் மாய்ஸ்சரைசர் சேர்ந்தே கூட வரும் உங்களுக்கு. நான் சில இதெல்லாம் வேணால் நான் செக் பண்ணி உங்களுக்கு குரூப்பில் பிக் அனுப்புகிறேன், உங்களுக்கு எது செட் ஆகும்னு வேணால் பார்த்து வாங்கிக்கோங்க, ஓகேவா? மோஸ்ட்லி மூணுமே ஒரே பிராண்டாக வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள். ப்ளம்ல கூட டோனர் நல்லா இருக்கும், ப்ளம்மோட டோனர் மாய்ஸ்சரைசர் எல்லாமே நல்லா இருக்கும். வேற எதுவும்டா? டோனர் யூஸ் பண்ணுறது இல்லையோ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க. டோனர் வந்து போர்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான், ஸ்கின் டைட்டனுக்கு அதுக்கு தான். ஆனால் வந்து மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிம்பிள் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணால் மறுபடியும் பிம்பிள்ஸ் வருமா, வராமல் இருக்குமா? நீங்கள் டெய்லி சிடிஎம் ப்ராசஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு செட்டில்ட் ஆகிடும். கரெக்டாக டே அண்ட் நைட் 2 தடவையுமே பிஎம் ஏஎம் ரெண்டுமே மறக்காமல் அந்த சிடிஎம் ப்ராசஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அந்த ஆயில் கண்டென்ட் சீவம் செக்ரிகேஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த சீவம் செக்ரிகேஷன் கம்மியாகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிம்பிள் வந்து கம்மியாகும். சிடிஎம் பண்ணும்போதே கம்மியாகும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது நீம் அலோவேரா அந்த பேஸில் வர மாதிரி ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட் ரொம்ப பிம்பிள் இருக்குன்னா அந்த மாதிரி டைப்பில் வர ஃபேஸ் வாஷ் வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. மாய்ஸ்சரைசர்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த நம்ம எந்த அளவுக்கு ஸ்கின்னை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து பிம்பிள்ஸ்லாம் வராமல் இது பண்ணும். ஒரு சிலருக்கு அந்த அந்த டைமுக்கு மட்டும் ஒரு சிலருக்கு ஒரு சில பிம்பிள்ஸ் வரதான் செய்யும். அதுவே நம்ம கில்லாமல் நம்ம அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே செட்டில் ஆகிடும், ஓகேவா? ஆனால் வந்து அது வந்தாலும் நீங்கள் வந்து சிடிஎம் ப்ராசஸை கம்பல்சரி பண்ணுங்க. சிடிஎம் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ சிடிஎம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்கின் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஏஜ் ஆன மாதிரி தெரியாது சீக்கிரமாக. இப்போல்லாம் 2023 வந்து ரிங்கிள்ஸ் ஃபைனல்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து சிடிஎம் மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. கம்மி ப்ரைஸில் பண்ணாலும் ஓகே தான், ஆனால் வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டாக பார்த்து, கம்மி ப்ரைஸ்லேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நான் லைனாக ஒரு கோல்டு கலர் பாக்ஸ் தெரியுதுல்ல, இதெல்லாம் நம்மளே இங்கே ரெடி பண்ணுற க்ரீம், இது நம்ம பார்லரில் சேல் பண்ணுற க்ரீம். இது நான் எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு சில கஸ்டமருக்கு வந்து நான் வந்து தனியாக என்னால் கிளென்சர் வாங்க முடியாது, சாரி என்னால் மாய்ஸ்சரைசர் வாங்க முடியாது, சன்ஸ்க்ரீனுக்கு 300 ரூபாய் வைக்கணும், டே க்ரீமுக்கு 300 ரூபாய் வைக்கணும், மாய்ஸ்சரைசருக்கு 300 ரூபாய் வைக்கணும், இதுவே எனக்கு ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் அப்படி வருது அப்படின்றவங்களுக்காக நம்மளே வந்து கஸ்டமர்ஸ்க்காக கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஒரு டப்பாலேயே நாங்கள் என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா சன்ஸ்க்ரீன் இருக்கும், மாய்ஸ்சரைசரும் இருக்கும், அதை நீங்கள் டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண நம்மளுக்கு க்ரீம் ஃபுல்லாகவே ஹெர்பல் பேஸ்டு க்ரீம் நான் ரெடி பண்ணி இங்கே சேல் பண்ணுறது. ஸோ இதை அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஸ்கின்னுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை ரெகுலராக அவங்க யூஸ் பண்ண நம்ம ஸ்கின்னோட செகண்ட் லேயர் சொன்னோம் இல்லையா, நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லிலாம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா மேலே ஒரு கோட்டிங் மாதிரி தான் இருக்குமே தவிர உள்ளே இறங்கி எந்த வேலையும் செய்யாது.
டாக்டர்ஸ் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறத தவிர மற்றபடி இந்த ஃபேர் அண்ட் லவ்லி, கோவன் லவ்லி எல்லாமே வந்து இமீடியட்டா ஒரு இது காட்டும். உடனே நம்ம வந்து பிரைட்டா தெரியுற மாதிரி காட்டுமே தவிர அது எந்த வேலையுமே செய்யாது உள்ள போயிட்டு. பட் நான் வந்து நம்ம ரெடி பண்றது எல்லாமே ஆயுர்வேதிக்ல யூஸ் பண்றது, அரோமால யூஸ் பண்றது, ஃப்ரூட் எசன்ஸ். இல்லடா, நான் ரெடி பண்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் தெரியுதா, எவ்வளவு பாக்ஸ் அடிக்கிறதுன்னு தெரியுதா? எனக்கு பர் மந்த்துக்கு நிறைய பாக்ஸ் சேல் ஆகும். நான் எடுத்துட்டு வந்து ஒரு வாரம் 10 டேஸ்ல எனக்கு 24 பாக்ஸ் 25 பாக்ஸ் வர கஸ்டமர் கம்பல்சரி அதை வந்து ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம கிட்ட அந்த மாதிரி க்ரீமும் இருக்கு. அது வந்து யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, சன்ஸ்கிரீனும் தனியாக நம்ம ரெடி பண்றோம். சன்ஸ்கிரீன் இல்லாம என்னால தனியா சன்ஸ்கிரீன் வாங்க முடியாது, எனக்கு மாய்ஸ்சரைசர் வாங்கணும், சன்ஸ்கிரீன் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றவங்களுக்காக நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுலயே வந்து அதை நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்க ஃபேஸ்ல அந்த லைட்டா அந்த மாய்ஸ்சர் இருக்கும்போது அந்த க்ரீமை ஒரு லைட் பிட் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை அவுட் ஆனோன்னா அப்படியே நீங்கள் பவுடர் செட் பண்ணாவே போதும். வேற எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. அதுவே உங்களுக்கு மாய்ஸ்சரைசரும் கொடுத்து உங்க ஸ்கின்னோட டோனையும் மாற்றும். நீங்க ஆல்ரெடி ஒரு டஸ்டியா இருந்து கொஞ்சம் வெயிலெல்லாம் போய் டீப்பா மாறி இருக்கீங்கன்னா உங்களோட பழைய டோனை கொடுக்கும். ஒரேடியா கலராக்காது, உங்க பழைய டோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். யூஸ் பண்ணலாம்டா, டோனர் யூஸ் பண்ணலாம். அதான் சொன்னல, டோனர் நம்ம வந்து யூஸ் பண்றது எதுக்குன்னா போர்ஸை க்ளோஸ் பண்றதுக்கும் ஸ்கின்னை டைட்டன் பண்றதுக்கும் தான். கண்டிப்பா டோனர் யூஸ் பண்ணணும். நம்ம கிட்ட டோனர் வந்து ரெட் வைன் டோனர் இருக்கு, ஒரு நாலஞ்சு டோனர் இருக்கு. மோஸ்ட்லி வந்து நான் ரெட் வைன் டோனர் தான் நிறைய கொடுப்பேன். ஏன்னா ரெட் வைன்ல நம்ம வந்து பியூர் ரெட் வைன் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் ஸோ ரெட் வைன் டோன் வந்து ஆன்டி ஏஜிங்ல இருந்து ரெட் வைன் வந்து தெரியும், அதோட பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க நெட்ல போய் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ரெட் வைன் டோனர் வந்து உங்களுக்கு ஸ்கின்னு டைட் பண்ணுறதுல இருந்து, ஸ்கின்னு கலர் கொடுக்கறதுல இருந்து, ஸ்கின் ரிங்கிள்ஸு, ஃபைன் லைன்ஸு, சின்ன வயசு ஆளுங்களுக்கும் அந்த ரெட் வைன் சென்ட் ஆயிடும். ஆல் ஸ்கின் டைப்ஸுமே செட் ஆகும்டா. ரெட் வைன் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே செட் ஆகும். ஓகேவா? அந்த டோனரை யூஸ் பண்ணிட்டு இதை கொடுத்துருவேன். நான் வந்து இதை க்ரீம் கொடுத்துருவேன். ஒரு சிலர் எனக்கு சன்ஸ்கிரீன் மட்டும் வேணும் அப்படின்றவங்களுக்கு சன்ஸ்கிரீனும் கொடுக்குறோம். நம்ம ஃபேஸ் வாஷுமே கூட நம்ம வந்து ரெட் வைன் ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கோம், ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கோம், லாவெண்டர் ஃபேஸ் வாஷ், ப்ளூபெரி ஃபேஸ் வாஷ், அது மேலே கலர் கலராக உங்களுக்கு தெரியுது எல்லாமே ஃபேஸ் வாஷு. ஐப்ரோ க்ரோத் ஆயில், அண்டர் ஐ டார்க்காக இருக்கு இல்லையா, கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கு அப்படின்றவங்களுக்கு, நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ குங்குமதி ஆயில்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு, தெரியும் இல்லையா? ஸோ அந்த குங்குமதி ஆயில் நைட்டு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு படுக்க உங்களோட ஸ்கின் டெக்ஸ்டர்லேருந்து ஸ்கின் கலர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அதுவுமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் ஒரு சிலர் வந்து ஸ்கின் ஒயிட்னிங் வேணும், பிரைட்னிங் வேணும்னு கேட்குறவங்களுக்காக நம்ம கேரளாலேருந்து ஏன்னா நம்ம ஆயுர்வேதிக்காக நம்ம கொடுக்கறதுனால அந்த ஒரு இது மட்டும் நம்ம இதுலேயுமே ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் எல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு 100 ரூபாய் 150 ரூபாயில் வேணும் அப்படின்றவங்களுக்காக நம்ம கேரளாலேருந்து அந்த ஒரு க்ரீமுமே கூட நம்ம ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் வந்து 100 ருபீஸ் அந்த க்ரீம் அது வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்டேயுமே ஸ்கின் ஒயிட்னிங்க்கும் இருக்குது, டைட்னிங்க்கும் இருக்குது, தனித்தனியாகவே இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் எனக்கு ஸ்கின் அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி கூட கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. மூணுமே மிக்ஸ் பண்ணி வருதான்னு எனக்கு தெரியல, ஒரு சிலதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் யூஸ் பண்ண பாருங்க. வேற எதுவும் இருக்காடா? சரி, நம்ம வந்து ஃபேஷியல் கிட் வரைக்குமே நம்ம ரெடி பண்ணுறோம்டா. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்காடா? டவுட் வேற ஏதாவது இருந்தா கேளுங்கடா. டவுட் ப்ராடக்ட் பற்றி இல்லை, மசாஜ் மட்டும் சர்க்கிள் மசாஜ் தான். ஓகேவா?
கண்டிப்பா போட்டு விடுறேன். இந்த அஃபோர்டபுள் ப்ராடக்ட், அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க க்ரீம்ஸு என்னென்னு பார்த்து நான் உங்களுக்கு செக் பண்ணி அனுப்புகிறேன்டா. இது முடிஞ்சா ஃபோட்டோஸோடயே உங்களுக்கு நானும் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்ன ப்ராடக்ட் கேட்குறீங்களா? சிடிஎம்க்கா? சிடிஎம்க்கு கேட்குறீங்க ப்ராடக்ட்டா? ஏன்னா ப்ளிஸ் புட்டிட்டனுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன், அதுதான் ப்ராடக்ட்டு. சிடிஎம்க்கு மட்டும் நான் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்து அனுப்பிச்சிடுறேன். குங்குமாதி ஆயிலுக்குமா? ஓகேடா. குங்குமாதி ஆயிலும் உங்களுக்கு நான் எது இருக்குன்னு பார்த்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். சொல்லி கொடுக்கறது தானடா நமக்கு வேலை. அதை நம்ம பொறுமையாக சொல்கிறது தானே பெரிய விஷயம். நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு வரும்போது நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக கற்றுக் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் கற்றுக் கொடுக்குறேன்றதுக்காக வேக வேகமாக கிளாஸ் எடுத்து உங்களுக்கு புரியலைன்னா நான் திருப்பி திருப்பி எடுக்கிறதுக்கு எவ்வளோ பொறுமையாக எடுத்தாலும் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு பொறுமையாக எடுத்தா ஓகே தான். ஏன்னா ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டு அது உங்களுக்கு புரியாமல் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு நான் அகைன் அண்ட் அகைன் அதே ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கும் அது என்னடா சொன்னதையே சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் தோணும். அதனால எவ்வளோ பொறுமையாக எடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக இருக்க வேண்டியது. ஓகே, நாளைக்கு லீவு. மண்டே வந்து நம்ம வந்து ஃபேஷியல் பார்க்கலாம். ஏதாவது ஃபேஷியலில் ஃபஸ்ட் தேடி பார்ப்போம். தேடி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் ப்ராக்டிக்கல் பார்க்கலாம். ஃபேஷியல் கிளாஸ் முடிஞ்சதும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பிராண்டாவது ஏதாவது ஒரு ஃபேஷியல் வாங்கிக்கோங்க. உங்கள் ஏரியாலேயே கிடைச்சாலும் ஓகே தான். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஃபேஷியலில் அந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பழக பழக தான். தேங்க்ஸ்டா. ரொம்ப தேங்க்ஸ். இந்த இந்த இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி போதும்டா. நமக்கு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு வந்து அதுதான் பெரிய விஷயம். காசுலாம் ரெண்டாவது தான். சொல்லி கொடுக்குறவங்களுக்கு வந்து என்ன ஒரு சந்தோஷம்னா நீங்கள் நல்லா சொல்லி தரீங்க அப்படின்னு சொல்கிறத கேட்கறது தான் ரொம்ப பெரிய சந்தோஷம். எனக்கு அது அப்பத்துலேருந்தே ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐடிலலாம் ரொம்ப ப்ரெஷரான ஒர்க்கு. ஸோ அந்த ப்ரெஷரான ஒர்க்கையே எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ்லாம் நான் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் பொறுமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுப்பேன். அவ்வளோ ப்ரெஷர் ஒர்க்லேயே சொல்லிக் கொடுப்பேன் நீங்கள். ஸோ இதெல்லாம் ஒன்று வெளியில் லைட்டு போடலன்னு நினைக்கிறேன்டா. நீங்கள் பார்க்க இருக்கா தெரியும். ஸோ இது நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறதுன்னு எடுக்கிறோம். நான் ஒர்க்கில் இருக்கும்போதே பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். வேறு எதுவும் இருக்காடா? ஓகே, நான் சொன்னது என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஃபேஷியல் கிளாஸ் முடிஞ்சதும் எனிதிங் ஏதாவது ஒரு பேசிக் கிட்டு ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் கூட ஓகே. அது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே பண்ணலாம். ஃப்ரூட் ஃபேஷியல் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகிடும். அந்த ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் மட்டுமாவது வாங்கி வச்சு ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு இல்லை அக்கம் பக்கத்தில் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வர சொல்லி ஒரு 100 ருபீஸ் கூட பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தேவை வந்து நீங்கள் பண்ணுற சர்வீஸ் பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைமு அதே 100 ருபீஸ்க்கு இருக்குடா. வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு காமிச்சு விட்றேன். 100 ருபீஸ் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நீங்கள் பழகிட்டீங்க. நீங்கள் நல்லா பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து 500 கூட சார்ஜ் பண்ணலாம். தாராளமாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம பழகும்போது சும்மா பண்ண தேவையில்ல. ஒரு 100 ருபீஸ்க்கு 200 ருபீஸ்க்குலாம் பண்ணுங்க. வீடு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் பண்ணுறேன். இப்போயே நீங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போயே நீங்கள் வந்து நான் கிளாஸ் போயிட்டுருக்கேன், ஸோ நான் வந்து வீட்டில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், ஃப்ரீயாக வீட்லேயே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லி பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு இவ்வளோ பெரிய இந்த மாதிரி சோஃபா தான் வேணும் அப்படின்லாம் ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க அந்த பிளாஸ்டிக் சேரே போதும். அந்த சேரில் உட்கார வச்சு வீட்டில் டவல் இருக்கும் இல்லையா, அந்த டவலே போதுமானது. அந்த டவலை அவங்க மேலே இப்போ நான் இவங்களுக்கு எப்படி அப்பான் போட்டணும்
எடுத்தோடனே நீங்கள் அதெல்லாம் வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு நான் ஆப்ரான் போட்டு பதிலாக நீங்கள் டவல் போட்டுக்கோங்க அவங்க மேலே. அவங்க ட்ரெஸ்ஸில் படக்கூடாது, அவ்வளோதான். அந்த க்ரீம் வந்து அவங்க ட்ரெஸ்ஸில் படக்கூடாது. ஸோ எதை போட்டு ப்ரொடக்ட் பண்ணால் என்ன நமக்கு. அந்த டவலை போட்டு ரேப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லைட்டாக ஒரு 2 ஸ்பான்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் பிளாஸ்டிக் பவுல் நிறைய இருக்கும், எல்லா வீட்லையும் பிளாஸ்டிக் கிண்ணம் இருக்காமல் இருக்காது. ஸோ அந்த பிளாஸ்டிக் கிண்ணம் ஒன்று வாங்கி அந்த கிண்ணத்தில் ஒரு பிளாஸ்டிக் கிண்ணமே எடுத்து வச்சுக்கோங்க. அப்படிலாம் இல்லைடா, வரமாட்டாங்கன்னுலாம் சொல்லாதீங்க. நீங்கள் பேசுறதுல தான் இருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க தாராளமாக பண்ணலாம்டா. யூனிசெக்ஸ் தான் இது. நம்ம சர்வீஸ் எல்லாமே யூனிசெக்ஸில் பண்ணலாம். ஃபேஷியலு ப்ளீச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து யூனிசெக்ஸ் ஜென்ஸுக்குமே பண்ணலாம். ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்ட்டு 2 பேருக்குமே பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபேஷியல் அவங்களுக்கு கூட பண்ணுங்க. ஏன் லேடிஸ்க்கு அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு இங்கே பண்ணும்போது தான் அவங்களுக்கு பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஜென்ஸுக்குன்னும் போது இங்கே தாடியெலாம் அவங்களுக்கு இருக்கும். தாடி இல்லைனா பிரச்சனை இல்லை. தாடியோடு இருக்காங்கன்னா உங்களுக்கு இங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து மசாஜ் கொடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் போடும்போதும் அதே மாதிரி போடுங்க. ஜென்ஸுக்கு ப்ளீச் அப்ளை பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளீச் அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துலலாம் போட்டுற போகிறீங்க. எங்கேயுமே அப்ளை பண்ணாமல் ஹேரில் எங்கேயும் படாத அளவுக்கு ஃபேஸ் அண்ட் க்ளோலாம் வேணால் ஃப்ரீ டைம் அந்த மாதிரி போயிடுங்க. ப்ளீச் மட்டும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபேஷியல் பிரச்சனை இல்லை, அது வர கிளான்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் அதில் இருக்க எல்லாமே வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் அப்படி சொல்லுங்கள். யாரும் வரமாட்டாங்களான்னு, என் ஃப்ரெண்டுங்க வருவாங்க இல்லையா, ஒரு ரிலேட்டிவ்ஸ், உங்கள் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. ஃபஸ்ட் அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணுங்க, அவங்கக்கிட்ட ஆரம்பிங்க. அவங்க போய் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி என் சிஸ்டர் இந்த மாதிரி படிக்கிறாங்க, என் சிஸ்டர் எனக்கு பண்ணினாங்க, நல்லா இருந்துச்சு, போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு அவங்க சொல்லும்போது ஓகே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. ஸோ நீங்கள் வெளியில் பெரிய பார்லரில் போய்ட்டு 500 ரூபா கொடுத்து பண்ணுற இடத்துல கம்ஃபர்ட் ஜோனாக ஒரு 200, 250 ரூபாய்க்கு உங்ககிட்ட வருது கிடைக்குது அப்படின்னும் போது அவ்வளோ பெரிய பார்லருக்கு அங்கேயும் போகணும், நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஓகேவாடா? ஃபேஷியல் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு வேணுன்றவங்க உங்கள் ஏரியாவில் கிடைச்சா வாங்கிக்கிங்க, இல்லை நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சு பண்ணுறேன். எனி அதர் டவுட்? டவுட் வேறு எதுவும் இருக்காடா? கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, தேங்க்யூ. கிளாஸை கரெக்டாக எழுதுங்கடா. மறக்காமல் ரெக்கார்டு எழுதுங்க, மறந்துடாதீங்க. அன்னைக்கு அட்டன் பண்ணுறத அன்னன்னைக்கு ஒரே நோட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. கிடைக்கிற இன்னைக்கு ஒரு நோட்டில் எழுதுறது, நாளைக்கு ஒரு நோட்டில் எழுதுறதுன்னு எழுதாதீங்க, ஒரே நோட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? ம், ஓகே, தேங்க்யூ, பாய்.